அஸ்ஸலாமு அலைக்கும். ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு பால் கறி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போடுங்க, அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு அரைப்பழம் தக்காளி போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிடுவோம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிட்டு இருக்க நேரம் நம்ம தேங்காய், சோம்பு, கசகசா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம இதிலே போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கையிலே மசிச்சு விடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதை நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுருவோம். நல்லா அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டுனதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுவோம். சூப்பரான கல்யாண வீட்டு பால் கறி. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலே கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடுவோம். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதை நான் பவுலில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.